நம்ம வீட்டில் என்ன டிஃபன் தெரியுமா? இன்றைக்கி வந்து கருங்குருவி அரிசியில் வந்து கஞ்சி செஞ்சுருக்கேன். அந்த கஞ்சி வந்து நல்லா 2 டைம் அரிசி, ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு, அது குக்கரில் 4 டம்ளர் தண்ணி வச்சு இதை அரைச்சதையும் அதிலே ஊற்றி கொதிக்கும் போது அதில் மிளகு பொடி பண்ணிட்டோம். அதில் சீரகமும் பெருங்காயம் உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த அரைச்சதையும் அதிலே போட்டு நல்லா 2 விசில் விட்டோம்னா வெந்துடும். சூப்பராக இந்த அளவுக்கு வந்துடும். இன்னும் நைஸாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம், குறகுறப்பாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சூப்பராக இருக்கும் கருங்குருவி அரிசி கஞ்சி. வாழைத்தண்டை பொரியல் செஞ்சுருக்கேன். வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு, தண்ணி இழுத்துக்கும், கொஞ்சம் தான் இருக்கும், அதை கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வேர்க்கடலை காஞ்ச மிளகாவும் பொடி பண்ணி அதிலே போட்டிருக்கேன். இதை தாளித்து வேர்க்கடலை மட்டும் பொடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது மிளகா கிள்ளி போட்டு தாளித்தும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நான் தாளிச்சிட்டு இது போட்டு வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சிக்கும் இப்போ காலையில் தொட்டு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். கஞ்சிக்கு வந்து மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சை ஊறுக்காய் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுது. இது கீரை வந்து கிராமத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது, 3 விதமான கீரை. இதில் சின்ன வெங்காயம் வடகம் வந்து வீட்டில் ரெடி பண்ணது, அதை போட்டு தாளிச்சிருக்கேன். கீரை சூப்பராக இருக்குது வாசனையாக. மதியத்துக்கு சாதம், கீரை, மிளகு ரசம், இந்த வாழைத்தண்டு பொரியல் எல்லாமே சேர்த்து சாப்பிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சாப்பாடு டிஃபன் எல்லாம். தேங்க்யூ.